ஒரு அப்பா தான் பையன் மேலே வச்ச நம்பிக்கை தான் சூரியவன்ஷியை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கு. 14 வயசில் அதுவும் இந்தியாவோட பிரசிடென்ட் கையில் இருந்து நேஷனல் அவார்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 13. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2011 பீகாரில் ஒரு கிராமத்தில் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் வைபவ் சூரியவன்ஷி பிறக்கிறாரு. 4 வயசா இருக்கும்போதே பிளாஸ்டிக் பால்ல கிரிக்கெட் விளையாடுறாரு. ஸ்கூல்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை இவங்க அப்பா நோட்டீஸ் பண்றாங்க. ஒரு நல்ல கோச்சிங் கொடுத்தா இவர் பெரிய ஆளா வருவார்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. இவங்க ஊரை தாண்டி 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் கிரிக்கெட் அகாடமிக்கு போக முடியும். கையில காசும் இல்லை. பட் தன்னோட பையனோட கனவுக்காக சொந்த லேண்டை வித்து அவ்வளவு தூரம் கடந்து போய் ஒரு நல்ல கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடுறாரு. சில டைம்ல போதுமான காசு இல்லாததுனால கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம் கழுவுற வேலை கூட போறாரு. இவ்வளோ கஷ்டத்தை பார்த்த சூரியவன்ஷி லோக்கல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. தன்னோட 12 வயசில் பீகாருக்காக ரஞ்சி டிராஃபி ஆடுறாரு. இவரோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியாவோட அண்டர் 19 டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு. அங்கே வெறும் 58 பால்ல செஞ்சுரி அடிச்சு எல்லாரையும் திரும்பி போய் வைக்கிறாரு. அடுத்த ஒரு மாசத்திலேயே IPL RR டீம் இவரை வாங்குறாங்க. சரி 13 வயசு பையன் தானே, கொஞ்சம் பயந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அதுதான் அங்கே இல்லை. தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதுவும் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு இந்தியன் பிளேயரா 38 பால்ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. இப்போ நடக்கிற விஜய் ஹசாரே டிராஃபிலையும் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடென்ட் கையில இருந்து ஒரு அவார்டு வாங்குறாருன்னா அதுவும் 14 வயசுல கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பருங்கிறதுக்கு இவருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா அவர் மேல வச்சிருந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான். தன்னோட பையனுக்காக ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் சரி, ஒரு பெரிய பேக் போனாவே இருந்திருக்காரு.